தந்தையுமாகிய கடவுள், குமாரன், தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். இந்த நாளிலே திருச்சபை பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிறது. திருச்சபையார் அனைவருக்கும் இந்த சிறப்பான நாளில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளின் ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர், பராமரித்து வருகிறீர். உம்முடைய அன்பினால் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறீர். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் செய்து வருகிற நன்மைகளை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட உடனிருந்திருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய உணவை எங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கஷ்டங்களோடு ஆண்டவரே, குறைவுகளோடு இருக்கின்ற ஆண்டவரே, உமது பிள்ளைகளையும் கூட நீர் தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதியும். இதில் பங்கெடுக்கிற திருச்சபையாரோடு ஆண்டவரே, நீர் இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே இந்த வழிபாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளில் 348வது பாடல், நல்லாவை ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட. கீர்த்தனைகளிலே 348வது பாடலிலே 2 சரணங்களை நாம் சேர்ந்து பாடலாம். நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர
இந்த நாளில் நாம் படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 தொடங்கி 36 முடிய, சங்கீதம் 29, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 1 முதல் 13, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20 அதிகாரம் 19 தொடங்கி 23 வரை. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 1 முதல் 13 முடிய திருவசனங்களை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபோத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை ஆற்றல் படுத்துகிற தூய ஆவியானவராலும் திருச்சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தமது கிருபைகளினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். இந்த வைரஸ் தொற்றினாலே ஒவ்வொரு நாளும் மக்கள் பாதிப்படைந்து பல்வேறு சூழல்களில் வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மோடு உடனிருந்து நம்மை ஆற்றி தேற்றி வருகிற அவரது கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள், ஒரு சிறப்பான நாள், ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு நாள். சீடர்கள் பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுவதற்காக கூடியிருந்த அந்த நாளில சீடர்கள் எல்லாரும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதனை தொடர்ந்து பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக பின்பற்றுகிறதற்கு தங்களை ஒப்புவித்தார்கள். சீடர்களோடு இன்னும் ஆண்டவரை நம்புகிற இறை மக்களுடைய கூட்டம் வளர்ந்து கொண்டே வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் தூய ஆவியானவரால் சீடர்கள் ஆட்கொள்ளப்பட்ட நாள். அதனை தொடர்ந்துதான் திருச்சபை உருவாகின்றது. அப்படியானால் இந்த நாளை திருச்சபையின் திருநாள் என்று கூட நாம் அழைக்கலாம். எனவே இந்த சிறப்பான நாளில் திருச்சபையின் மகிழ்ச்சியான நாளில்
திருச்சபையார் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியர்களுக்காக, திருச்சபையின் ஊழியர்களுக்காக, திருச்சபையோடு இணைந்திருக்கிற நிறுவனங்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அத்தனை ஊழியர்களுக்காக இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஊழியம் தொடர்ந்து வளர வேண்டும். ஊழியத்தை செய்கின்ற அடியார்கள் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் தொடர்ந்து செய்வதற்கு, அதன் மூலமாய் கடவுளுடைய திருப்பணி நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணத்தோடு கூட இந்த நாளிலே நாம் திருச்சபைக்காக செபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே திருச்சபை சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியானவரை வாரும் படைப்பு முழுவதையும் மாற்றுருவாக்கும். தூய ஆவியானவரே வாரும் படைப்பு முழுவதையும் மாற்றுருவாக்கம் செய்யும். தூய ஆவியானவர் மாற்றுருவாக்கம் செய்கிறவராக செயல்படுகிறார். அப்படியானால் மாற்றுருவாக்கம் என்பது என்ன? மாற்றுருவாக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மாற்றுருவாக்கம் என்பது ஏதோ ஒரு பழைய கட்டிடத்தை நாம் வெள்ளை அடித்து அல்லது நிறங்களை பூசி புதுப்பித்து ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்கிறோமே, அதுவல்ல மாற்றுருவாக்கம் என்பது. மாற்றுருவாக்கம் என்பது கடவுளுடன் எனது உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு கடவுளின் எண்ணத்திற்கேற்ப வாழ்வது, கடவுளின் சிந்தனைகளுக்கேற்ப வாழ்வது. அப்படியானால் இந்த மாற்றுருவாக்கம் என்பது எவ்வளவு பொருள் நிறைந்த ஒரு சிந்தனையாக நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். கடவுளின் எண்ணங்களை பெற்று அந்த எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து வாழ்வது. அந்த செயல்பாடுகளிலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை உணர்ந்து கொள்வது, கடவுளுடைய சமூகத்தில் அதற்காக நான் மனம் வருந்துவது, கடவுள் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னுடைய குறைவுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை புதுப்பித்து அவருடைய கிருபைகளால் என்னை பலப்படுத்தி அவருக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் கிருபை பாராட்டுகிறார். இந்த வளர்ச்சியிலே, இந்த வாழ்விலே தூய ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கின்றார். கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே நின்று நம்மை வழிநடத்துகிறவராக, நம்மை உணர்த்துகிறவராக தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மாற்றுருவாக்கம் என்பது கடவுளுடனான எனது உறவை புதுப்பித்துக் கொண்டு கடவுளின் எண்ணத்திற்கேற்ப வாழ்வதற்கான ஒரு அர்ப்பணம், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாடு. அதுல தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். தூய ஆவியானவர் அவர் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்ப வாழுகிற ஒரு உன்னதமான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தூய ஆவியானவரை வாரும் படைப்பு அனைத்தையும் மாற்றுருவாக்கம் செய்யும். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில்
தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை எவ்வாறு சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் படிக்க கேட்டோம். அந்த திருமறை பகுதிகளிலிருந்து இந்த நாளிலே உங்களோடு கூட தியானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-13 வரை படிக்க கேட்ட திருமறை பகுதியில 2 விதமான நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சீடர்கள் எவ்வாறு தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இரண்டாவது, அப்படி தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதை கண்ட மக்கள், அங்கிருந்த மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள், அதை எப்படி பார்த்தார்கள் என்பதை நாம் இப்பொழுது படிக்க கேட்ட திருமறை பகுதியில பார்த்தோம். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற விஷயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு பெரும் காற்று வந்தது. அந்த பெரும் காற்றை மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த சூழலிலே தூய ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்த நாளிலே சீடர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், காற்று, அதனைத் தொடர்ந்து அந்த காற்றின் வழியாக சீடர்கள் நிரப்பப்படுகின்றார்கள். நிரப்பப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வெவ்வேறான மொழிகளிலே பேச தொடங்குகின்றார்கள். அந்த பெந்தைகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். அதற்கடுத்து வருகின்ற பகுதிகளிலே பல நாட்டை சார்ந்த மக்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். பல மொழி பேசுகிறவர்கள் கூடியிருக்கின்றார்கள். 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யூதரும் யூதத்தை தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும், இப்படி பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள், பல்வேறு நாடுகளிலே கூடியிருந்து வந்த அந்த மக்கள் சீடர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பார்க்கின்றார்கள். 12வது வசனத்திலே 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே. அங்கு நடைபெறுகிற அந்த நிகழ்வு ஏதோ ஒரு புரியாத ஒன்றாக அல்ல. சீடர்கள் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வெவ்வேறு மொழிகளிலே பேசுகிறதை கேட்டு அந்த மக்கள் நம்முடைய மொழிகளிலே பேசுகிறார்களே, இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி வியப்படைகிறதை நாம் பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் அங்கே இவர்கள் மதுபானம் குடித்திருக்கிறார்கள் என்று கிண்டல் செய்கிறதையும் நாம் அந்த திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். இவர்கள் அந்த திருமறை பகுதியில கூடியிருந்த மக்கள் சீடர்களுடைய அனுபவத்தை பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் கடவுளுடைய மாபெரும் செயல்களை நம்முடைய மொழிகளிலே பேச கேட்கிறோமே. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, திருமறையிலே குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் அந்த பகுதியை நாம் படித்து வருகிற பொழுது, என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் நான் செய்கிற இந்த செயல்களையும் நான் செய்யாத செயல்களையும் அவர்கள் செய்வார்கள். தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை அல்லது தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட சீடர்கள் கடவுளுடைய திருப்பணியை தொடர்ந்து தைரியத்தோடு பலத்தோடு செய்கிறவர்களாக நாம் மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களையும் அடையாளங்களும் நகர்ந்தன. சீடர்கள் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை
பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திருப்பணியை இன்னும் ஆற்றலோடு செய்கிறதை, இன்னும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதனுடைய விளைவாக தான் அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுகிற செயல்பாடுகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாள் அந்த அனுபவம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கும், அந்த திருப்பணியின் மூலமாய் திருச்சபை இந்த உலகத்திலே தொடர்ந்து வளருவதற்கும் அது நடைபெறுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது திருச்சபையை கடவுள் தமது ஆவியானவரால் தொடர்ந்து வழிநடத்துகிற அந்த ஒரு வாக்குறுதியை நாம் நினைவு கூறுகிற நாள். அப்படியானால் திருச்சபை இந்த பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து திருப்பணியை செய்ய கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த திருப்பணியிலே திருச்சபை தொடர்ந்து உண்மையும் உத்தமமாய் உறுதியாக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பெந்தேகோஸ்தே இந்த திருநாள் என்பது ஊழியத்திற்கான ஒரு அழைப்பை நமக்கு முன்வைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருச்சபை அந்த ஊழியத்தின் அழைப்பிலே தொடர்ந்து நிலைத்திருந்து இன்றைய காலத்திற்கு ஏற்ப, இன்றைய சூழலுக்கு ஏற்ப, இன்றைக்கு சவால்களுக்கு ஏற்ப நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது காற்று வெவ்வேறு மொழிகளை பேசுகிற அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒரு மனதிலே வைத்து அதே அனுபவம் தான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. அப்படி இருப்பதுதான் புரிந்து கொள்ளாமல் கடவுள் நம்மோடு பேச, கடவுள் நம்மை வழிநடத்த, நாம் கடவுளுடைய திருப்பணியை இந்த உலகத்திலே உண்மையாய் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில முழுமை அடைகிறதாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்புவும் அந்த கந்தாகே அந்த நாட்டினுடைய சேவகனும் செல்லுகிற அந்த திருமறை பகுதியில பிலிப்புவினிடத்துல தூய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்துல செல்லுகின்ற அந்த பயணத்துல உன்னை இணைத்துக் கொள்ள என்று சொல்லி. அப்படியானால் பெந்தேகோஸ்தே அனுபவம், தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம் என்பது நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கான அர்ப்பணிப்பை, உறுதிப்பாடை நமக்குள் எழுப்ப வேண்டும். இவ்வளவு நாளிலே ஊழியத்திற்கான அநேகரை ஆண்டவர் எழுப்புகிற பொழுதுதான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் முழுமை அடைகிறதாக நாம் இருக்க முடியும். ஆண்டவரே, உடைய திருப்பணியை தொடர்ந்து நாங்கள் செய்கிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், யூத் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், விமென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உடைய ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்கிறோம். உடைய தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொள்ளும். தூய ஆவியானவரை வாரும், படைப்பு முழுவதையும் மாற்றுருவாக்கம் செய்யும். இவ்வளவு நாளிலே நாம் வாழுகிற இந்த உலகம் எவ்வளவு கொடுமைகளும் அநீதிகளும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆனால் அதன் மத்தியில திருச்சபை ஆண்டவருக்கு என்று உண்மையாய் ஊழியம் செய்ய, படைப்பை நாம் கடவுளோடு இணைந்து, கடவுள் எந்த நோக்கத்திற்காக இந்த படைப்புகளை உருவாக்கினாலும் அதை செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளும் அநீதிகளும் தான் திருச்சபை ஊழியம் செய்வதற்கான சவால்களாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய திருப்பணியை செய்வோம்.
ஆண்டவர் நம்மை தொடர்ந்து தமது ஆவியானவராலே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திலே ஒன்றாக கூடி வழிபட முடியாத சூழலில் ஆண்டவரே இந்த காணொளி வழியாக தொடர்ந்து திருமறை பகுதிகளை தியானிக்கவும் ஆண்டவரே ஜெபத்திலே நாங்கள் பங்கு கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே திருநாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். சீடர்களை உம்முடைய தூய ஆவியானவரால் நீர் நிரப்பி ஆண்டவரே அவர்களுக்கு உமது ஆற்றலை கொடுத்து கடவுளுடைய மகத்துவங்களை சொல்லுகிறதற்கான கிருபைகளை அவர்களுக்கு நீர் தந்தீரே சுவாமி. அதன் வழியாய் திருச்சபை இந்த உலகத்தில் வளருவதற்கு பிறப்பதற்கு நீர் சித்தம் கொண்டீரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரின் அனுபவம் என்பது நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் பங்கு கொள்வதற்கும் ஆண்டவரே உலகத்திலே காணப்படுகிற பல்வேறு கொடுமைகள் அநீதிகளின் மத்தியிலே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கான அழைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு நீர் அருள் தாரு சுவாமி. திருச்சபையை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபை நிறுவனங்களை நீர் ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய திருப்பணியை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை தாரு சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. கஷ்டங்களோடு கண்ணீரோடு நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் சுவாமி. சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அனைவரையும் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழல்களில் ஆண்டவரே அரசாங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல முடிவுகளை எடுத்து ஆண்டவரை தொடர்ந்து செயல்பட நீர் அருள் தாரு சுவாமி. குறிப்பாக வட மாநிலங்களில் ஆண்டவரை வெட்டுக்கிளியினால் ஏற்பட்டிருக்கிற அழிவுகளை ஆண்டவரை உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அதை கட்டுப்படுத்தவும் அதிலிருந்து பயிர்களை பாதுகாக்கவும் நீர் அருள் தாரு சுவாமி. ஒருவேளை எங்களுடைய இந்திய நாட்டிலே பசி, பட்டினி, பஞ்சம் இப்படிப்பட்ட ஆண்டவரை பேர் அழிவுகளிலிருந்து மன குடும்பத்தை நீர் பாதுகாத்து உடைய படைப்புகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை காண இருப்பவர்களை நீர் ஆசீர்வதிய சுவாமி. ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். உடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.